இயேசுவின் எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த 4வது அதிகாரத்தில் கோகாத்து, கேர்சோன், மெராரி, லேவியர் இந்த 4 குலத்தாருடைய ஒரு பர்டிகுலர் கணக்கெடுப்பையும் அவர்கள் செய்யக்கூடிய பணிகளையும் அவர்கள் கூடாரத்தினுடைய முக்கியமான பணிகள் அவர்கள் எதெல்லாம் செய்யணும், அவர்கள் எதெல்லாம் செய்யக்கூடாது என்ற அந்த வழிமுறைகளையும் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். சில விஷயங்கள் அவர்கள் செய்யக்கூடாது, அவர்கள் அப்படி செஞ்சால் நெருங்கி வந்தால் அவர்கள் அழிக்கப்படுவார்கள், சாவார்கள் என்ற அந்த ஒரு கடுமையான இந்த தண்டனை தீர்ப்பையும் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இதை எல்லாமே நாம் நம்முடைய ஆரோன் கண்காணிக்க வேண்டும், அவருடைய குடும்பத்தார் கண்காணிக்க வேண்டும் என்பதையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். எனவே இவர்களுடைய பணிகளை உள்வாங்கி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, புனிதத்துவம் வாய்ந்ததாக இருந்தது அந்த பேழையும் அந்த கூடாரமும் என்பதை நாம் உள்வாங்கியவர்களாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம். ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது, லேவியினுடைய புதல்வர்களிலிருந்து கோகாத்தின் புதல்வரை அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடு. சந்திப்பு கூடார வேளையினுடைய திருப்பணிக்கு வரும் 30 வயது முதல் 50 வயது வரையுள்ள அனைவரையும் கணக்கெடு. சந்திப்பு கூடாரத்தில் கோகாத்து புதல்வருடைய மிக புனிதமான பணி இதுவே. பாளையத்தினர் புறப்பட்டு செல்லும்போது ஆரோனும் அவன் புதல்வரும் உள்ளே சென்று மூடுதிரை இறங்கி அதனை கொண்டு உடன்படிக்கை பேழையை மூடுவ. பின் வெள்ளாட்டு தோளால் அதனை மூடி கரு நீளமான ஒரு துணியை அதன் மேல் விரித்து நிலை கால்களில் வைப்பர். திருமண் அப்பத்து மேசையின் மேல் அவர்கள் ஒரு நீள துணியை விரிப்பர். அதன் மேல் தட்டுகள், பூக்கரண்டிகள், கிண்ணங்கள் ஆகியவற்றையும் வைப்பர். அப்பம் அதன் மேல் எப்பொழுதும் இருக்கும். பின் அவர்கள் அவற்றின் மேல் ஒரு கருஞ்சிவப்பு துணியை விரித்து அவற்றை வெள்ளாட்டு தோளால் மூடி நிலை கால்களில் வைப்பர். பின்னர் அவர்கள் ஒரு நீள துணியை எடுத்து அதை விளக்குத்தண்டு, அதன் விளக்குகளுள் அதன் திரிகள், அதன் சாம்பல் தட்டுகள் ஆகியவற்றின் மேலும் எண்ணெய்க்காக பயன்படுத்தும் பாத்திரங்கள் அனைத்தின் மேலும் விரிப்பர். அவர்கள் அதனை அதன் துணை கடன்களோடு ஒரு வெள்ளாட்டு தோளால் மூடி அவனை சுமக்க சட்டத்தின் மேல் வைப்பர். பின் பொற்பீடத்தின் மேல் ஒரு நீள துணியை அவர்கள் விரித்து வெள்ளாட்டு தோளால் அதனை மூடி நிலை கால்களில் வைப்பர். தூயக பணியில் பயன்படுத்தும் அனைத்து பாத்திரங்களையும் அவர்கள் எடுத்து அவற்றை ஒரு நீள துணியில் வைத்து வெள்ளாட்டு தோளால் அவற்றை மூடி சுமக்கும் சட்டத்தின் மேல் வைப்பர். அவர்கள் பலிபீடத்திலிருந்து சாம்பலை வெளியே எடுத்து அதன் மேல் ஊதா துணி ஒன்றை விரிப்பர். திருப்பாணியில் பயன்படுத்தும் அந்த துணை கலன்களான தீச்சட்டிகள், முற்குரடுகள், சாம்பர் கரண்டிகள், கலன்கள் ஆகிய பலிபீடத்து துணை கலன்கள் அனைத்தையும் அவர்கள் அதன் மேல் வைப்பர். வெள்ளாட்டு தோலை அதன் மேல் பரப்பி மூடி அதன் நிலைக்கலன்களில் வைப்பர். ஆரோனும் அவன் புதல்வரும் திரு உறைவிடத்தையும் திரு உறைவிடத்திற்கு பணிகலன்கள் அனைத்தையும் மூடியதும் பாளையத்தினர் புறப்பட்டு செல்வர். உடனே கோகாத்தின் புதல்வர் இவற்றை தூக்கிச் செல்ல வருவர். ஆனால் சாகாதபடி இருக்க தூய பொருட்களை அவர்கள் தொடக்கூடாது, மீறினால் அவர்கள் சாவுக்கு உள்ளாவார். கோகாத்தின் புதல்வர் எடுத்துச் செல்ல வேண்டிய அந்த சந்திப்பு கூடார பொருட்கள் இதுவே: விளக்கிற்கான எண்ணெய், வாசனை தூபம், அன்றாட உணவு படையல், திருப்பொழிவு எண்ணெய் ஆகியவற்றினுடைய பொறுப்பு குரு ஆரோன் புதல்வன் எலையாசருடையது. திரு உறைவிடமும் முழுவதையும் அதிலிருக்கும் அனைத்தையும் தூயகத்தையும் அதிலிருக்கும் பாத்திரங்களையும் அவனே மேற்பார்வை செய்ய வேண்டும். ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது, லேவியருள் கோகாத்து மரபை சார்ந்த குடும்பங்கள் அழிந்துபடாதிருக்கட்டும். எனவே புனிதமிகு பொருட்களை அவர்கள் நெருங்கி வருகையில் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது: ஆரோனும் அவன் புதல்வரும் உள்ளே சென்று அவர்களுடைய ஒவ்வொருவனும் செய்ய வேண்டியது பற்றியும் தூக்கிச் செல்ல வேண்டியது பற்றியும் பணிப்பர். ஆயினும் புனித பொருட்கள் மூடப்படும் போது கோகாத்தியர் உள்ளே சென்று பார்க்கக்கூடாது, மீறினால் அவர்கள் சாவுக்குள்ளாவர். பின்னர் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது,
கெர்சோன் புதல்வர்களையும் அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடு. சந்திப்பு கூடார வேளையில் திருப்பணிகள் வரும் 30 வயது முதல் 50 வயது வரையுள்ள அனைவரையும் கணக்கெடு. பணி செய்ய வேண்டியோரும் சுமைகள் தூக்க வேண்டியோருமான கெர்சோனியர் குடும்பங்களினுடைய பணி இதுவே. அவர்கள் எடுத்துச் செல்ல வேண்டியவை: திரு உறவிடத்தினுடைய திரைகள், மூடு திரையோடு சேர்ந்து சந்திப்பு கூடாரம், அதன் மேலே உள்ள வெள்ளாட்டு தோல் மூடு திரை, சந்திப்பு கூடாரத்தின் வாயில் திரை, சுற்றுமுற்ற தொங்கு திரைகள், திரு உறவிடத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி இருக்கும் முற்றத்தினுடைய வாயில் திரை, அவற்றினுடைய கயிறுகள், அவற்றின் வேலைகளுக்கான அனைத்து கருவிகள் ஆகியவை. அவை தொடர்பான அனைத்து பணிகளையும் அவர்கள் செய்வார்கள். ஆரோன் அவன் புதல்வர்கள் கட்டளையிட்டபடியே கெர்சோனியர் புதல்வர் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளும், அதாவது அவர்கள் செய்ய வேண்டியவை, சுமக்க வேண்டியவை அனைத்தும் இருக்கும். தூக்கி செல்ல வேண்டிய பொறுப்பு அனைத்தையும் நீங்கள் அவர்களிடம் விட்டுவிடுங்கள். இதுவே சந்திப்பு கூடாரத்தில் கெர்சோனிய குடும்பங்கள் செய்ய வேண்டிய பணி. அவர்களுடைய பணிக்குரியவை ஆரோன் மகன் இத்தாமாரினுடைய மேற்பார்வையின் கீழ் இருக்கும். மெராரி புதல்வரை அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடு. சந்திப்பு கூடார வேளையின் திருப்பணிக்கு வரும் 30 வயது முதல் 50 வயது வரையுள்ள அனைவரையும் கணக்கெடு. சந்திப்பு கூடாரத்தினுடைய மொத்த வேளையில் அவர்கள் தூக்கிச் செல்ல வேண்டியவற்றிற்கான ஏற்பாடு இதுவே. திரு உறைவிட சட்டங்கள், அதன் குறுக்கு சட்டங்கள், தூண்கள், பாதங்கள், சுற்றுமுற்று தூண்கள், அவற்றினுடைய பாதங்கள், முளைகள், கயிர்கள், அவற்றுக்கான எல்லா கருவிகள், அவை தொடர்பான அனைத்து பணிகளை, அவர்கள் தூக்கி செல்ல வேண்டிய பொருட்களை பெயர் குறித்து அவர்களிடம் ஒப்புவி. இதுவே சந்திப்பு கூடாரத்தில் மெராரியர் குடும்பங்கள் செய்ய வேண்டிய மொத்த பணி. அவர்கள் குரு ஆரோனுடைய மகன் இத்தாமரினுடைய கீழ் இருப்பார். மோசேயும் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்களும் சேர்ந்த கோகாத்தியர் புதல்வரை அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடுத்தனர். சந்திப்பு கூடார வேளையில் திருப்பணிக்கு வந்த 30 வயது முதல் 50 வயது வரையில் இருந்த அனைவரையும் கணக்கெடுத்தனர். குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டவர்களினுடைய தொகை 2750. மோசே வழியாக ஆண்டவர் கூறியபடியே மோசேயும் ஆரோனும் எண்ணியதில் கோகாத்தியினர் குடும்பங்களுடைய சந்திப்பு கூடார பணி செய்தவருடைய மொத்த தொகை இதுவே. தங்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கெர்சோன் புதல்வர்கள் எண்ணப்பட்டோர் சந்திப்பு கூடார வேளையின் திருப்பணிக்கு வந்த 30 வயது முதல் 50 வயது வரையிலிருந்த அனைவரிலும் தங்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டோர் 2630 பேர். ஆண்டவர் வார்த்தையின்படி மோசேயும் ஆரோனும் எண்ணியதில் கெர்சோனியர் குடும்பங்கள் சந்திப்பு கூடார பணி செய்தனுடைய மொத்த தொகை இதுவே. தங்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக மெராரியர் குடும்பங்களினுடைய எண்ணப்பட்டோர் சந்திப்பு கூடார வேளையினுடைய திருப்பணிக்கு வந்த 30 வயது முதல் 50 வயது வரையிலிருந்த அனைவரிலும் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டோர் 3200 பேர். மோசே வழியாக ஆண்டவர் கூறியபடியே மோசேயும் ஆரோனும் எண்ணியதில் மெராரியர் குடும்பங்களில் எண்ணப்பட்டோர் இவர்களே. மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் தலைவர்களும் எண்ணியதில் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டோர் எல்லோரும் சந்திப்பு கூடார வேளையில் சுமை தூக்கும் திருப்பணிக்கு வந்து 30 வயது முதல் 50 வயது வரையிலிருந்தவர்கள். அவர்களுடைய எண்ணப்பட்டோர் 8580 பேர். மோசே வழியாக ஆண்டவர் கூறியபடியே அவர்களில் ஒவ்வொருவரும் பணி செய்யவும் சுமை சுமக்கவும் நியமிக்கப்பட்டனர். இவ்வாறு ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர் அவர்களை கணக்கெடுத்தார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.